ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோடில் லீ சுயுவின் கங் சுனோவுக்கு கிஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த பாங் சுன் ரொம்பவே அப்செட் ஆகிருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் லேட் பண்ணோம்னா கூட ஷெஃப் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கோஸ்ட் மட்டும்தான். இப்போ நம்ம கோஸ்ட்டை தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போயிருப்பாங்க. ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டு உனக்கு என்ன வேணுமோ என் உடம்பை யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு ஷெஃப் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கேட்ட உடனே கோஸ்ட்டுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். வாவ், இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக உனக்கு இது புரிய வந்துடுச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த கோஸ்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய அப்பா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது நாங்கள் இருந்தோம். நல்லாவே இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஆனால் இப்போ வந்துட்டு யாருமே வரத்துக்கு கூட ஆள் இல்லாமல் காலியாக இருக்குது. இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே அதுக்கு பாங் சொன்னோம், நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஸோ அடுத்த நாள் காத்தால கங் சுனோவும் பாங் சுன் 2 பேருமே வந்துட்டு மீட் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க ரூம்லேருந்து வெளில வருவாங்க. வெளியில் வந்த உடனே இவங்க வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பாங்க கங் சுனோ கிட்ட. அதை பார்த்த உடனே அவருக்கு மறுபடியும் மேனிக் மோட ஆரம்பிச்சிட்ருக்குமோ அப்படின்னு யோசிப்பார். அதை யோசிச்சுட்டு பாங் சுன் கேட்பாங்க, ஷெஃப் எனக்கு ஒரு டவுட், பசங்களுக்கு பொதுவாக காத்தால 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பயங்கர எனர்ஜி இருக்குமாமே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்கில் கேட்பாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு கண்டிப்பாக நீ வந்துட்டு இப்போ மேனிக் மோடில் தான் இருக்க போல், என்னால் முடியாத சாமின்னு ஓடிடுவாங்க அங்கேருந்து. இந்த பக்கம் லீ சுயிங் வந்துட்டு நேற்று நடந்த விஷயத்தை யோசிச்சு ரொம்பவே எம்பரசிங் ஆகிட்டு நம்ம கங் சுனோவுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கங் சுனோவுமே லீ சுயிங்க்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு வரப்போகிற வெக்கேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 டே ஆஃப் கிடைக்கும், ஸோ அந்த ஆஃபில் நம்ம எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்கள வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு பாங் சுனும் வந்துட்டு எனக்கு இந்த பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நைட் ஸ்டேவாக ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து ரொம்பவே எந்தவா சொல்கிறத பார்த்துட்டு கங் சுனோவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் கங் சுனோட அம்மா ஷாமனை பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால சரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்தவங்க போரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஷாமனும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பையன் நல்லா இருக்கானா, அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா உடம்புல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே வந்துட்டு கங் சுனோட அம்மா கேட்பாங்க, என்னாச்சு, என் பையனுக்கு ஏதாச்சும் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சும்மா வந்துட்டு ஜஸ்ட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமனும் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை நல்லா தான் இருக்கான், இப்போ வந்துட்டு வெக்கேஷனுக்காக வந்துட்டு வெளியில் போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த பக்கம் லீ சுயின் கால் பண்ணி கங் சுனோவுக்கு நான் உங்களை வந்துட்டு சாயந்தரம் மீட் பண்ணணும், உன்னால் வர முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். இதை ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்ட பாங் சுன் சரி இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங் சுனோ பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு கங் சுனோ கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே உங்களுக்கு கோவம் வந்துடும், எப்படி கண்டுபிடிச்சிங்க, நான் அங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக திரு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீ கண்டிப்பாக என் பின்னாடி வருவேன்னு எனக்கு தெரியும், என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லுவார். நான் ஒன்றும் உங்கள் பின்னாடிலாம் ஒன்றும் வர கிடையாது, நான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவாங்க. இவரும் வந்துட்டு லீ சுயிங்கை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது லீ சுயிங் வந்துட்டு சொல்லுவாங்க, நேற்று நடந்த விஷயம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உடனே கங் சுனோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். அதை வந்துட்டு டைரெக்டாக அவங்க முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் எம்பாரசிங் ஆகிட்டு அங்கங்கே பார்த்துக்கிட்டு சரி ஓகே நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விட்டுரு, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்றதுனால பரவாயில்லை, இதுவே வேறு யாராச்சும் இருந்தால் கணத்தில் தான் அறிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ, அளவாக ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவார். அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் இன்சல்ட்டாக யோசிப்பாங்க இவர் சொல்கிறத கேட்டுட்டு. அப்புறம் நாங்கள் வெக்கேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போக போகிறோம் ஒரு 2 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். அதுக்கு லீ சுயிங் நாங்களும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தான் வந்துட்டு ஷூட்காக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புவாங்க. இந்த பக்கம் பாங் சுன் வந்துட்டு அந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே கிங் மோ இவங்களை பார்த்த உடனே கோவப்படுவான், நேற்று ஏதோ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க, இன்றைக்கி ஏதோ வந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா நேற்று பாங் சுனாக இருந்திருப்பாங்க, இன்றைக்கி கோஸ்ட்டாக இருக்காங்க, ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்காக வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே கிங்மோ வெக்கேஷனுக்காக வெளில போகிறீங்களா, அதுவும் பசங்களோட, அதெல்லாம் போக வேணாம், அப்படியே போகிறது இருந்தால் கூட வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, இவன் ஏன் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கான் சொல்லிட்டு அப்படின்னு இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கங் சுனோ லீ சுயின் கிட்ட பேசி முடிச்சுட்டு சாஞ்சோயை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, ட்ரிப்புக்கு நான் யூயிங்கையும் கூட்டிகிட்டு போகலாம் தான் நினச்சேன், பட் என்ன பண்ணுறது, அவங்களால வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு சாஞ்சே கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். காரில் இடிச்சு
இடிச்சிட்டு போனவனை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் வந்துட்டு இடிச்சிட்டு என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் போயிருப்பான், அவனால தான் வந்துட்டு என் அக்காவுக்கு கால் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் தேடிட்டுருக்கோம், அவன் எதுவும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கள் வீட்டில் தனியாக இருக்காங்களாம் யோசிக்க வேண்டாம், அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் தான் போக போகிறாங்க, அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கோஸ்ட் பாங்ஸுன் 2 பேரும் உட்காந்துட்டு காங்சுனை எப்படி வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பாங்ஸுன் ஒரு கிரேட் ஐடியா கொடுப்பாங்க. அதாவது காங்சுனுக்கு ஒரு செப்பரேட் ரூம் நம்ம அங்கே போனால் அரேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உடனே கோஸ்ட்டுக்கே ஷாக் ஆகிடும். உன் மைண்டில் இப்படி ஒரு யோசனை நான் எதிர்பார்க்கவே இல்லை, வாட் எவர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்துட்டு அங்கே அந்த இடத்துக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே போய்ட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது மின்ஸை வந்துட்டு எல்லா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே பாங்ஸன் கிட்ட எடுத்து கொடுப்பாங்க மொத்தமாக. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ஜான்ஜே வந்துட்டு கோவப்படுவார். ஒரு பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குற, நீ எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாங்ஸன் கிட்ட இருக்கிறத வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. அதை பார்த்த உடனே மென் சொன்னீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டாக என்ன அவகிட்ட தானே கொடுத்தேன், நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இதை கேட்ட உடனே பாங்ஸனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஓ மை கேட், பாய் ஃப்ரெண்டா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே கங்சனாவுக்கு செம்ம காண்டாயிடும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்த கங்சனை வந்துட்டு இவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஷெஃப்னு பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம், இப்போ என்னடா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் இவங்களுக்கு காண்டாகவே இருக்கும். இந்த பக்கம் எல்லோரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ காங்சுன் ஒரு விஷயம் சொல்லுவார். என்னென்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு குக்கிங் காம்படிஷன் வைக்கலாம், அந்த குக்கிங் காம்படிஷனில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வர மந்தில் வந்துட்டு மெயின் டிஷ்ஷை நீங்களை வந்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஃபைனல் ரிசல்ட்டாக மின்சு அண்ட் ஜான்ஜே அவங்க 2 பேர் பண்ண டிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்க 2 பேரில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜான்ஜி பண்ண அந்த ஃபுட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அதை வந்துட்டு எல்லாரும் அவரோட ஃபுட்டு தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்சுனா சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு சேரப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் கங்சுனாக்குமே அவர் பண்ண ஃபுட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கும். ஸ்டில் பாங்ஸுன் வந்துட்டு ஜான்ஜியை சப்போர்ட் பண்ணுறது கங்சுனுக்கு பிடிக்காது. ஏற்கனவே அவர் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு ரிசல்ட்டே மாற்றி மின்சோ தான் வின் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடும். பட் அப்புறம் முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ்லாம் காலியாகிட்ருக்கும். ஸோ யார் ட்ரிங்க்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் நீ போ நான் போன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க. சரி ஓகே, ரெஸ்டாரண்ட்டில் தான் நீங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்சுனும் கிளம்புவார். ஸோ இதுதான் சான்ஸை நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு பாங்ஸுனும் பின்னாடியே போவாங்க. ஸோ போய்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சைக்கிளில் போகும்போது கங்சுனா வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போவார். ஷெஃப் நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு பாங்ஸுன் சைக்கிள் ஓட்டுவாங்க. ரொம்ப வேகமாக போவாங்க. இவருக்கு ஒன்றும் புரியாது, நேற்று வரைக்கும் சைக்கிளே ஓட்ட தெரியாது, இன்றைக்கினா இவ்வளோ வேகமாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரும்போது இருட்டிடும். வரும்போது அவங்க வந்துட்டு ஃபயரோ கிராக் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு சின்ன குழந்த மாதிரி இது எதுக்கு வாங்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்சுனா கேட்கும்போது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுன்றது என்னோட ட்ரீமு. பட் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மட்டும் என்ன உனக்கு வயசாகிடுச்சு, ஆனால் இப்போ கூட நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஷெஃப் கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷூலேஸ் வந்து கலண்டிருக்கும். உங்கள் ஷூலேஸ் கலந்துச்சு, நான் இது வரைக்கும் யாருக்கும் ஷூலேஸ்லாம் கட்டி விட்டது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷூலேஸ் கட்டி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஷூலேஸும் பார்த்துட்டு நீங்கள் இப்போ உங்களது எந்த ஒரே மாதிரி இருக்குது, நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் மேலே கால் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கால் இடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் லீ சுயிங் வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் வந்த உடனே பாங்ஸுன் கிட்டே எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் நல்லா தான் இருந்தால் இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கடுப்பாயிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஜான்ஜியும் யூயும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கெட்டுக்கத்திற்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அம்மா நீங்கள் வீட்டில் தனியாக இருப்பீங்களே அப்படின்போது இல்லை என்னோட ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமனை தான் வர சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து ஜான்ஜியை பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னது இது இவருடைய வந்துட்டு இவர் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஹை ஸ்பிரிட் இவருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க ஒரு பக்கம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சான்ஜேவும் யூயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உன்னோட கால் இப்படி ஆனதுக்கு வந்துட்டு அந்த ஆள் தான் காரணம், அவன் வந்துட்டு இடிச்சுட்டு எப்படி அவன் அப்படி விட்டுட்டு போயிருப்பான், கண்டிப்பாக அவன்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சாபம் கொடுத்துட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவருக்கு சான்ஜேக்கு செம்மையாக கடுப்பாயிடும். அவர் வந்து சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார். வெளியில் போயிட்டு இடிச்சு போனவன் நாசமாக போயிடும்னு சொன்னான்ல, அந்த பொண்ணோட காரை வந்துட்டு கீறி விட்டுருவார். ஆனால் அவர் ஏன் அது மாதிரி பண்ணார் அப்படின்றது தெரியாது. இவர் இந்த மாதிரி பண்ணதுனால கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட்க்கு இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம்.
இந்த பக்கம் வெக்கேஷனுக்கு வந்தவங்க அன்றைக்கி நைட்டில் எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சரி டைம் ஆகிடுச்சு நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவாங்க. தூங்க போகும்போது லீசுவிங் கேட்பாங்க, நான் இங்கே வந்ததில் உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்காக இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் அங்கே மாடியில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக வந்து அதை பற்றி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா லீசுவிங்க்கு அவங்க மனசில் இருக்கிற லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது, பாங்சுனுக்கு தன்னுடைய ஆசை எப்படியாச்சும் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு தூங்காமல் இவங்க தூங்கிடுவாங்களா அவங்க தூங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இந்த பக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக லீசுவிங் தூங்கிடுவாங்க. அப்போ பாங்சுன் ரொம்ப நைஸாக அங்கேருந்து கங்சுனா ரூமுக்கு போயிட்டு பக்கத்தில் படுத்துப்பாங்க. அதை பார்த்த உடனே கங்சுனாவுக்கு செம ஷாக் ஆகிடும். என்னம்மா பண்ணுற நீ இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை ஷெஃப், அங்கே லீசுவிங் வந்துட்டு கொரட்டை விட்டுட்ருக்காங்க, என்னால் அங்கே தூங்க முடியல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி படுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரிலாம் யாராச்சும் பார்த்தா அவ்வளோதான், நம்ம காலி ஆகிடுவோம், வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நைஸாக கூட்டிகிட்டு போவார். ஆனாலும் வந்துட்டு இவங்க விடுறதா இல்லை, சோஃபா மேலே வந்துட்டு விழுந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இவர் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டார். ஆனால் பக்கத்தில் வெளியில் வந்துட்டு எல்லாம் அந்த குட்டி பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இங்கே காணாமல் போயிருக்கும். இவங்களும் வெளியில் போய்ட்டு தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ தேட போகும்போது கரெக்டாக பாங்சுன் பார்த்துருவாங்க அந்த பொண்ணு. பாங்சுன் பார்த்தோன்னே அந்த பொண்ணு கேட்கும், ஏன் உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா அந்த பொண்ணோட கண்ணுக்கும் பேய்ங்க தெரியும். அதனால் அந்த பொண்ணு அப்படி கேட்ட உடனே உனக்கும் நான் தெரியுறேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு வராது, ஓடிடும் அங்கேருந்து. ஸோ ஓடி போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஃப்ரீசர் இருக்கும், அந்த பக்கத்தில் போய்டும். இவங்களும் வந்துட்டு வரும்போது அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஃபயர் கிராக்கர் வந்துட்டு கீழே விழுந்துடும். ஸோ இவங்க வந்துட்டு உள்ளே போய்ட்டு அந்த பொண்ணை தேடி உள்ளே போகும்போது அந்த பொண்ணு உள்ளே இவங்களை தள்ளிட்டு வெளியில் லாக் பண்ணிவிட்டு வெளில ஓடிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மா கிட்டே வந்துடும். அப்புறம் பார்த்தா கங்சுனை பார்த்துட்டு இருப்பார், என்னடா இன்னும் பாங்சுனை காணுமே, அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடிட்டு இருப்பார். அவங்க கிடைக்க மாட்டாங்க. சரி அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா லீசுவிங் தான் கால் எடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி பாங்சுனை காணும்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போது உள்ளே இருந்து கோஸ்ட் வெளியில் வந்துட்டு, இதுக்கு மேலே நான் வந்துட்டு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் வெளியில் போயிட்டு நான் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன், அந்த பொண்ணு வந்து நம்மளை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா அந்த லாக் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா அந்த ஃபயர் கிராக்கர் கீழே இருக்கும். அதை பார்த்துட்டு சரி அதையாச்சும் லைட்டாக இருக்குது, நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியும். இந்த பக்கம் கங்ஸ்னோவும் மற்ற ஷெஃப்ஸ் லீசுவிங் எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணு எங்கே போயிருக்கும், நைட்டில் தூங்க கூட விடாமல் இப்படி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மின்சோ அவங்க வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு கங்ஸ்னோ திட்டுவார், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் காணோம், நீ வந்துட்டு உனக்கு தூக்கம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த ஃபயர் கிராக் வந்துட்டு இதுவாகும். அதை பார்த்த உடனே பாங்சன் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவாங்க. அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் எங்கேயும் இருக்க மாட்டாங்க, அது மட்டும் தனியாக இருக்கும். அதாவது இங்கேருந்து யார் வெடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படியும் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு கங்ஸ்னோவுக்கு தெரியும். அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரும்போது அந்த ஃபயர் கிராக் அவங்க தானே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே கோஸ்ட் வந்து உள்ளே போய்ட்டு பாங்சனோட உடம்புக்குள்ள மறுபடியும் வந்துட்டு உள்ளே கதவை திறந்து ஷெஃப் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள கதவை திறந்து பார்த்தா உள்ளே இருப்பாங்க. அவங்கள உள்ளே அந்த மாதிரி அந்த ஃப்ரீசரில் லாக் ஆகிருக்கிறத பார்த்த உடனே கங்சனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும், ரொம்பவே பயந்துருவாங்க. அவங்கள அதாவது பாங்சனை ஹக் பண்ணிவிட்டு நீ எதுக்காக உள்ளே வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க. உனக்கு அறிவே கிடையாதா, வந்துட்டு என் கூட தானே வான்னு சொல்லி சொன்னேன், தனியாக வேறு வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. யாருக்கும் ஒன்றும் புரியாது, எதுக்காக ஷெஃப் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக பாங்ஸ்னை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. போகும்போது மற்றவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஷெஃப்பை வித்தியாசமாக நடந்துக்கிட்ட மாதிரி இல்லை, பாங்ஸும் உள்ள மாட்டிக்கிட்டதுக்காக இவர் எதுக்காக இவ்வளோ கத்துனாரு கோவப்பட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு ஒரு வேளை பாங்ஸனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மெடிக்கல் பில் யார் கட்டுவாங்க, ஷெஃப் தானே கட்டணும், அதனால தான் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக பேசிகிட்டு வருவாங்க. இந்த பக்கம் வந்தால் லீசுவிங் வந்துட்டு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. லீசுவிங்கை பார்த்த உடனே அது வரைக்கும் முழிச்சிட்டு இருந்த பாங்ஸன் வந்துட்டு தூங்குற அப்படியே மயக்கம் வந்த மாதிரி கங்ஸனை மேலே படுத்துப்பாங்க. ஸோ இவங்க தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாயிரும். ஏன்னா இன்றைக்கி நைட்டு எப்படியாச்சும் வந்துட்டு தன்னோட மனசில் இருக்கிறத சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க லீஸ் இவங்க. ஆனால் வந்துட்டு பாங்ஸ்னால அது நடக்காமல் போயிருக்கும். அதனால இவங்க மேலே செமையாக கோவமாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஒரு வேளை எல்லோரும் அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சாஞ்சோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு சிசிடிவி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நான் அதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார். அவர் போனதுக்கப்புறம் இந்த சாஞ்சோட ரியாக்ஷனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து காங்சனோ வந்துட்டு லீசுவிங்க ட்ராப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போது லீசுவிங்க கேட்பாங்க, நான் வந்துட்டு உன்னை அவ்வளோ தூரம் ஓப்பனாக வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன், ஆனாலும் வந்து உனக்கு எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் பாங்சன் தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவருக்கு பதில் சொல்ல முடியாது, என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பாரு. இந்த பக்கம் சாஞ்சோட ஃப்ரெண்டு எவிடன்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே வந்து டிக்கில் என்ன நடக்குது ஜம்மி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவர் பின்னாடி இருந்து அடிச்சுட்டு அந்த எவிடன்ஸை வந்துட்டு அழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அது யாருன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. மேபி அவருக்கும் சாஞ்சோக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம வந்துட்டு வரப்போகிற எபிசோட்ஸில் பார்ப்போம்.
இந்த பக்கம் லீஸ் இவங்க ட்ராப் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி வந்துட்டு குக்கிங் கிளாஸ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அந்த ஃப்ரையிங் பேனில் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ சொல்லி கொடுத்துட்டு ஷெஃப் எனக்கு ரொம்ப கை வலிக்குது, நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையிலேயே கை வலிக்குதா, சரி ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். சரி ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணு, நான் இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்படி எடுத்து வைக்கும்போது ஷெஃப் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரீசரில் எதுக்காக அவ்வளோ தூரம் என் மேலே கோவப்பட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டீங்க, அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்பாங்க பாங்ஸுன்னு. அதுக்கு காங்ஸ்னுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. அப்போ கரெக்டாக வந்துட்டு தண்ணி தெரிச்சிடும், அவங்க கையில் வச்சிருந்த பைப்லேருந்து தண்ணி வெளியே தெரிக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. தண்ணி ரொம்பவே கோல்டாக இருக்கும். அதனால வந்துட்டு பாங்ஸுனும் அங்கே பக்கத்தில் இந்த டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் காங்ஸ்னோவும் என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டவல் எடுத்து தொடச்சிட்டு இருப்பாரு. இவங்க வந்துட்டு அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த டவலை தொடை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு தொடச்சி விட்டுட்ருப்பாரு. அப்போது பாங்ஸுன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி பாங்ஸுனை கிட்ட எடுத்து அவங்கள வந்துட்டு கிஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அப்போ வந்துட்டு கோஸ்ட்டும் பாங்ஸுன் உடம்புக்குள்ளேருந்து வெளியில் போயிடும். இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் தென் பாய் பாய்.